விஜயை கூட வைத்துக் கொண்டே திமுகவை வீழ்த்துவதா? விஜயை வெளியே வைத்துக் கொண்டே திமுகவை வீழ்த்தி அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி நாம் 2வது இடத்தில் வருவதா? இந்த 2வது இடத்தில் தான் இப்ப போட்டி. இந்த தேர்தல் 2026 இது தேர்தல் காலம். ஆனால் கருத்தியல் களத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2 இயக்கங்களுக்கு இடையிலே மோதல் உருவாகி இருக்கிறது. ஒன்று விசிக, இன்னொன்று பிஜேபி. அதுல தவறான கருத்துக்களை பரப்பி, வதந்திகளை பரப்பி, நம்மை சாதி ரீதியாக அடையாளப்படுத்தி ஏதேனும் ஒரு சாதியோடு மோதவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நான் முக்குளத்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நாங்கள் இதுவரையில் அரசியல் செய்யவில்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறோம், சாதிய வன்கொடுமைகளை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். அது அம்பேத்கர் பேசிய அரசியல், பெரியார் பேசிய அரசியல், அதை உள்வாங்கி இருக்கிறோம். அதனால் அதை நாங்கள் பேசுகிறோம், அவ்வளவுதான். அந்த தம்பி என்ன சாதின்னா எங்களுக்கு தெரியாது. இதை பரப்புவது அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு சொந்தக்கார ஆள்தான், அந்த நபர் தான் அந்த தனியார் தொலைக்காட்சியை நடத்துகிறோம். ஒரே லைன், அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது. பிஜேபி நட்பும் இருக்கிறது, வேறு நட்பும் இருக்கிறது. வீடியோ இப்படி நான் போட்டிருக்கேன், நீ உடனே எக்ஸ் தளத்தில் போடு. தமிழ்நாட்டில் முதல் பொலிட்டீஷியன் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டிருந்தா கரெக்ட், இல்ல அண்ணாமலை போடுற. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இயக்கத்தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள். ஐடியாலஜிக்கல் வா. அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கும் சங்கிகளுக்கும் இடையில் தான் நடக்க முடியும். யாராலும் நேருக்கு நேர் மோத முடியாது. அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கும் சங்கிகளுக்கும் இடையில் தான் மோதல் நடக்க முடியும். ஏன் வட இந்திய மாநிலங்கள் நடக்கல அப்படின்னு கேட்கலாம். நடக்குது, வெளியில பெருசா தெரியல. நான் போறேன்ல, பல மாநிலங்களுக்கு நான் போறேன். நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து என்னை பார்க்கிறாங்க. லக்னோ போயிருந்தேன், அன்னையில நாக்பூர் போயிருந்தேன், அதுக்கு முன்னால அகமதாபாத் போயிருந்தேன், டெல்லியில கூட்டம் கூட்டி இருந்தோம். தலித் இயக்கங்கள், மற்ற இதர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது. ஆந்திரா போகிறேன், தெலுங்கானா போகிறேன், கர்நாடகா போகிறேன், கேரளா போகிறேன். எல்லா இடங்களிலும் அம்பேத்கரின் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் பாரதிய ஜனதாவின் இந்த அரசியலை கண்டு மிகவும் கவலையில் இருக்கிறார்கள், ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். வேற யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பிஜேபி வளர்றதை பத்தி வேற யாருக்கும் கவலை வராது. இந்தியாவெங்கும் கவலைப்படுகிற ஒரே சிந்தனையாளர்கள் யார் என்றால் அம்பேத்கரியத்தை உள்வாங்கியவர்கள் தான். அதற்கு அடுத்து அகில இந்திய அளவில் RSS உள்ளிட்ட சங்பரிவார்களின் இந்த அரசியலை கண்டு கவலைப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள் இடதுசாரிகள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அடுத்து அந்த கவலையை படக்கூடியவர்கள் திராவிடர் கழகம் உள்ளிட்ட திராவிட அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான். அதுல திமுக, திராவிடர் கழகம். ஆகவேதான் இவர்கள் நம்முடைய நட்பு சக்திகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நட்பு சக்திகள். இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசலையே. மக்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், அது போதும். நாம் யார் நம்மை ஆதரித்தார்கள் என்பதை விட யார் நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. யாரும் நம்மை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் யார் பாதிக்கப்பட்டாலும் சிறுத்தைகள் முன்னால் வந்து நிற்போம். எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.